அந்த 1952க்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் களம் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டிலே மாறியிருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டிலே போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு 108 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த முழக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி ஆட்சிக்கான காலம் கனிந்து வந்திருக்கிறது. தனிப்பெரும்பான்மை கட்சி என்கின்ற அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திருமிகு விஜய் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடியவர் உடனடியாக முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பதற்காக அவர் கடிதம் அனுப்பிய உடனேயே அழைத்து அதற்கான நாளை குறித்து உடனடியாக வேருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுடைய தூண்டுதல் பேரிலோ அல்லது வேறு எந்த வகையில் என்று தெரியவில்லை, அதன் பேரிலே இன்றைக்கு அவர் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார். 118 எம்எல்ஏக்களை காட்டினால்தான் உங்களை நான் அழைப்பேன் என்று சொல்வது என்பது ஜனநாயக விரோதமானது, அரசியல் சட்டத்திற்கு முரணானது, அரசியல் மரபுகளுக்கு எதிரானது. சட்டமன்ற ஜனநாயக மரபுப்படி சட்டமன்றத்திலே தான் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமே தவிர கவர்னரிடமோ அல்லது ஜனாதிபதியிடமோ அவர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அரசியல் சட்டம் வகுத்த நீதி. எனவே இவர் சட்ட மரபுகளுக்கு மாறாக சட்ட விதிகளுக்கு மாறாக கவர்னர் செயல்படக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தாமதித்தால் அதற்கு எதிராக போராடுவதற்கும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அவர் மதசார்பற்ற கட்சிகளை மட்டும்தான் இன்றைக்கு அவர் அழைத்திருக்கிறார் கூட்டணிக்கு. எனவே ஒரு மதசார்பற்ற ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும் என்று அனைவருமே விரும்பக்கூடிய சூழலிலே ஒரு அமைதியான மாநிலமாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி ஆதரவை தெரிவித்துவிட்டது. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவைகள் அனைத்துமே தங்களுடைய ஆதரவை நல்கி ஒரு மதசார்பற்ற மாநிலமாக, மக்களுக்கு நலம் பயக்கும் மாநிலமாக இந்த மாநிலம் மாற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் நல்ல முடிவினை எடுப்பார் என்று வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே கடந்த 1952 கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியை போன்று இன்றைக்கு மக்களெல்லாம் இன்றைக்கு விஜய் அவர்களை 108 தொகுதிகளோடு பெரும்பான்மை தொகுதிகளிலே இன்றைக்கு ஆதரவை தெரிவித்து இன்றைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி கூட்டணி ஆட்சி கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பிலே 108 தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பொறுப்பை வகிக்கக்கூடியவர் நீங்கள் எத்தனை தொகுதிகள் வைத்திருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்ற கட்சியை அவர் ஆட்சி அமைக்க அழைத்து அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் உங்களிடம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 118 தொகுதிகளுடைய எம்எல்ஏக்கள் பட்டியலை தாருங்கள் என்று கேட்பது என்பது சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது முரண்பாடானது. எனவே உடனடியாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பொறுப்பை வகிக்கக்கூடியவர் மாண்புமிகு விஜய் அவர்களை, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களை உடனடியாக வரவழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நாளை குறித்து தந்து அவருக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விஜய் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அனைத்துமே மதசார்பற்ற இயக்கங்கள். எனவே தமிழ்நாட்டிலே ஒரு மதசார்பற்ற இயக்கங்களுடைய கூட்டமைப்பு, ஒரு கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணியின் முதல்வராக மாண்புமிகு விஜய் அவர்கள் வருவதற்கான காலம் கனிந்திருக்கிறது. எனவே இந்த காலம் கனிந்ததை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் முற்போக்கு இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு மாண்புமிகு விஜய் அவர்களுடைய தலைமையிலே அணிவகுக்க வேண்டும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய தலைமையிலே அணிவகுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே அனைத்து தமிழ் மக்களுடைய ஆவலை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர்கள் உடனடியாக நல்ல முடிவினை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுக்கிறேன். கடந்த